கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அநேக பல வாரங்களாக நம்முடைய வாழ்விலே நம்முடைய மனதில் எழும்புகின்ற பல்வேறு விதமான பயங்களை எப்படி மேற்கொள்வது என்கின்ற சத்தியத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம், தியானிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பயம் என்றால் என்ன என்பதை பற்றி படித்தோம். இந்த பயம் எங்கே ஏற்படுகிறது என்றால் மனிதனுடைய மனதிலே ஏற்படுகிறது என்று சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு விதமான உணர்ச்சி என்று சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்து விட்டது. ஆனால் நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழைய எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அநேக நேரத்தில் பயம் மட்டும் இல்லை, கவலைகள், பிரச்சனைகள், அதைரியங்கள், இன்னும் பல்வேறு விதமான பிற்போக்கான காரியங்கள் எல்லாமே நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான பல காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். எப்படி ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சோ அதே போல் நம்முடைய ஆத்துமா தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட வேண்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரீரம் ஒரு நாள் முழுமையாக ரட்சிக்கப்பட போகுது. அதோட இந்த ஜென்ம சரீரத்தில் இருக்கும். அதனால தான் பாருங்கள், சில இடத்துல பலவீனங்கள், சில இடத்துல சோர்வுகள், சில இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத வியாதிகள்லாம் உள்ளே வருது. அதையும் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். எப்படி தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு மனதுக்கு கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் கூட சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தில் எழும்புகின்ற பல்வேறு விதமான சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எப்படி? அதுவும் தேவனுடைய வார்த்தையினால் தான் முடியும். கடந்த வாரத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்க ஆரம்பித்தோம்னா அந்த மனதில் ஏற்படக்கூடிய பயத்தை மேற்கொள்கிறதுக்கு 2 விதமான காரியங்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பயத்தை மேற்கொள்ள முடியும். 2வது விசுவாசம். இதை பற்றி தான் படிக்க ஆரம்பித்தோம். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று போடப்பட்டிருக்குது. நாம் பிழைப்பதற்குரிய அதி முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது விசுவாசம். விசுவாசத்தை பற்றி போன வாரத்தில் கொஞ்சம் டச் பண்ணணும், கொஞ்சம் தொட்டம் நிறைய பேச போகிறது கிடையாது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டாக்டரின், மிகப்பெரிய ஒரு உபதேசம். அது நிறைய பேசலாம், ஆனால் இப்போ நேரம் இல்லை. நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா பயத்தை மேற்கொள்கிறதுக்காக கொஞ்சம் விசுவாசத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே போன வாரத்தை சொல்லும்போது இந்த நம்பிக்கையை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். நம்பிக்கை விசுவாசம் கிடையாது, நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். நம்பிக்கை அது ஃப்யூச்சர் டென்ஸில் வருது, எதிர்காலத்துக்கு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசம் மட்டும்தான் அது நிகழ்காலத்துக்குரியது. ஆக தான் நான் ஆங்கில வேத பதிப்பில் நவ் ஃபெய்த் இஸ் அப்படின்னே எபிரேயர் 11:1 வரும். அப்போ இப்பொழுது விசுவாசமானது, எப்போது விசுவாசம் ப்ரெசன்ட் டென்ஸை உடையதாக இருக்கின்றது. ஆகவே போன வாரத்தில் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா. இன்றைக்கு அதை பற்றி கொஞ்சம் தொடருவோம், மேற்கொண்டு நிறைய காரியங்களை நம்ம பேசுவோம். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்விலே எழும்ப ஆரம்பிக்கும். விசுவாசமும் பயமும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் மாதிரி தான். என்ன சேம்னு சொல்கிறேன், சமம்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் எப்படி செயல்படுதோ அப்படி தான் பயமும் செயல்படுகிறது. பயம் எப்படி செயல்படுதோ அப்படி தான் விசுவாசமும் செயல்படுது. விசுவாசம் என்பது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், பயம் என்பது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்டில் தான் போக ஆரம்பிக்கும். அதனால தான் போன வாரத்தில் இந்த பயத்தை மேற்கொள்கிறதுக்கு நம்ம விசுவாசத்தை தெரிந்து கொண்டாலே போதும், பயத்தை சுலபமாக மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ஆகவே அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், சுலபமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சரியாக புரிந்து கொள்ள முடியல, சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம ஜெயிக்க முடியல. பயத்தை மேற்கொள்றதுக்கு நம்முடைய கவனம் எல்லாமே பயத்திலே போயிடுது. அப்போ பயத்தை மேற்கொள்ளணும்னா விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் போது, விசுவாசம் உள்ளே வரும்போது
நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஓடி போகும்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரே ஒன் சைடாகவே போயிடக்கூடாது. அன்றைய நேரத்தில் பாருங்கள், மக்கள் பாருங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படி நின்றக்கூடாது. நம்ம வந்து தொடர்ச்சியாக அதில் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எப்போதுமே பாருங்கள், ஒரு கார் வாங்குகிறோம்னா அந்த கார் வந்து எதில் ஓடுதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாருங்கள், பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதான்னு பார்த்துக்கணும். வந்து சில நேரத்தில் நமக்கே சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகுது, பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதான்னு. வந்து அதுதான் பாருங்கள், அந்த பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் பெட்ரோல்னு எழுதி வச்சுருப்பாங்க, டீசல்னு எழுதி வச்சுருப்பாங்க. வந்து ஏதாவது மாற்றி போட்டோம்னா அவ்வளோதான், இன்ஜின் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். எதுவுமே நம்ம வந்து சரியாக செஞ்சோம்னா, நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால், தெரிந்து புரிந்து செய்ய ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை சரியாக போக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா இதை தூக்கி அதை போடுறோம், அதை தூக்கி இதில் போட்டோம்னா வாழ்க்கை ஃபெயில் ஆகிடும். வந்து அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பயத்தை பற்றி பார்ப்பதை விட விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்வோம் என்றால் பயத்தை சுலபமாக நம்மால் மேற்கொள்ள முடியும். அநேக நேரத்தில் சில விசுவாசிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து சில சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபத்தில் தாங்க இவருடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது அப்படின்னுவாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கும்போது சொல்லுவாங்கள்ல, இந்த ஆக்சிஜனில் தாங்க ஒரு உயிர் ஓடிட்டு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாத்திரையில் தாங்க ஒரு உயிர் ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. சில விசுவாசிகள் சொல்கிறதுக்கு ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இவங்க ஜெபத்தில் தாங்க இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. வந்து நம்ம வந்து ஜெபம் முக்கியமான காரியம். நம்ம வந்து ஜெபத்தை வந்து இப்படி சொல்கிறதுனால நம்ம வந்து ஜெபத்தை வந்து கீழே தள்ளலை. ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் ஜெபம் முக்கியமான ஒரு காரியம் என்றால், வேதத்தில் பார்க்குறோம், மனிதன் தேவன்கிட்ட கேட்காம தேவன் எதையும் மனுஷனுக்கு செய்கிறது கிடையாது. அதுதான் ஜெபத்தில் அதிமுக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, மனுஷன் கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சிஸ்டத்தை தேவன் உருவாக்கி வச்சுருக்கிறார். ஆக நம்ம ஜெபத்தை வந்து கீழே இறக்கி பேசுகிறது கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வரோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஜெபத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லலை, அதை பற்றி தான் பேசுகிறோம். வந்து ஒன்லி ப்ரேயர் மட்டும் கிடையாது. ஏதோ ஜெபம் பாருங்கள், மக்கள் ஜெபத்தினால தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெபத்தை போட்டு இது கெஞ்சுறது, கண்ணீர் விடுறது, கத்துறது, புலம்புறது, கூப்பாடு போடுறது, இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வந்து ஆனால் அதெல்லாம் திரும்ப சொல்கிறோம், அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரேன்னா கிடையாது. சில இடத்துல வந்து ஜெபத்தில் அது இமோஷனலில் சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் என்ன சொல்கிறேன், ஜெபத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தில் பயன்படுத்துகிறோமோ அது வந்து மனிதனுக்கு, விசுவாசிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்கிறது. அதை தான் சொல்கிறோம், தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சில இடத்துல இப்படி ப்ரேயர்லாம் பற்றி சொல்லும்போது வந்து இவங்க ஜெபம் பிடிக்கல போல் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. என்னென்னா அது சரியாக பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். பைபிள் சொல்கிற ஒரு மெத்தடில் பண்ணுங்கன்னு சொல்கிறோமே ஒழிய ஜெபத்தை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தியெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் இயேசுவே ஜெபத்தை பற்றியெல்லாம் போதிச்சிருக்கிறார். அவரே ஒரு ப்ரேயர் மேன். பூமியிலே மிகப்பெரிய காரியங்களெல்லாம் ஜெபத்தில் செஞ்சுருக்கிறார். அநேக இடத்துல பாருங்கள், நிறைய இடங்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். நம்ம பாருங்கள் சர்ச்சில் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. சிலர் ஏன்னா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணால் மட்டும் தான் கடவுள் கேட்பார், மற்ற இடத்துலலாம் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாரான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து மலையில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, ஆற்று ஓரத்தில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நிறைய இடத்துல அந்த மாதிரி எடுத்து பேசலாம். எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணாலாம் எடுத்து காமிக்கலாம் பாருங்கள். அப்போ எந்த இடத்துல வேணால் ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபத்தை வந்து கீழே இறக்கி பேசுகிறது கிடையாது. என்ன சொல்கிறோம், ஜெபத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். நம்முடைய ஜெபம் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக மாற வேண்டும் என்றால், ஜெபத்தில் வந்து 100க்கு 100 பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, ஜெபத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையோடு மிங்கிள் பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சும்மா வந்து வீண் வார்த்தைகளை கொண்டு அளப்பாதீங்க. ஆண்டவர் இயேசுவாத சொல்லி கொடுத்துருக்கிறார், ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கண்டது கடையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஜெபத்தில் வந்து என்ன, தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். ஆகதான் வேதம் சொல்லுது, ஜெபத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று கிடையாது, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று போடப்பட்டிருக்குது. வந்து அப்போ வந்து ஜெபத்தில் வந்து விசுவாசமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெபிச்சு எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறோம். அதான் பேசுகிறோம். வந்து அப்போ ஜெபிச்சும் பாருங்கள், விசுவாசம் அவசியம். நல்லா கவனமாக கேட்கணும். வந்து அதனால் விசுவாசம் பெருசு, ஜெபம் கீழே அப்படி சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணி விசுவாசம் இல்லைன்னா, சில பேர்லாம் பாருங்கள் ஜெபிச்சுட்டு சில பேருக்கு விசுவாசமே இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ ஜெபம் பண்ணியிருக்கிறேங்க பார்க்கலாங்க அப்படின்னுவாங்க.
அதை தான் நாங்கள் சொல்கிறோம், தப்புன்னு சொல்கிறோம். என்ன ஜெபம் பண்ணியிருக்கணும், கர்த்தர் செய்வார், ஏன்னா அவருடைய வார்த்தையோடு ஜெபம் பண்ணிருக்கோம், கர்த்தர் செய்வார் என்ற ஒரு அணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஏன்னா நிறைய மக்கள் இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், அதனால் பேசுகிறோம். என்னமோ ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்குறோங்க, பார்த்துக்கலாங்க, கர்த்தர் செய்வார், என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்குறேங்க, அவங்க சொல்கிற பேச்சை பார்த்தாலே நடக்க, அதாவது அந்த ஜெபம் ஆகாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், ஜெபம் பண்ண நீங்கள் அடுத்தது ஃபெய்த்து அங்கே கலக்கணும், விசுவாசத்தை உள்ளே கொண்டு போய் விடணும். என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணியிருக்கேன்னா கர்த்தர் கேட்பார், நிச்சயம் நான் பதிலை பெற்றுக்கொள்வேன், நிச்சயம் எனக்கு நடக்கும், கர்த்தர் செய்வார். ஏன்னா ஜெபத்தில் அவர் கேளுங்களை பொழுது கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் கேட்டிருக்கிறேன், நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை உள்ளே கொண்டு சேர்க்கணும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? புரியுதா? இப்போ புரியுதா? ஜெபத்தை நம்ம மட்டமாக பேசலை, ஜெபத்தில் ஜெபிச்ச உடனே அடுத்தது ஜெபத்தில் பதில் கிடைக்க வேண்டும் என்றாலும் விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நம்முடைய ஜெபத்தின் அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தாலே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு ப்ரேயர் பண்ண முடியாது, விசுவாசம் இல்லாமல் வாழவே முடியும், விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்மளால் பண்ணவே முடியாது. அப்போ பாருங்கள், ஜெபத்துக்கு ஒரு அஸ்திபாரம் விசுவாசம்னு சொன்னேன். அப்போ விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? இப்போ புரியுதா என்ன பேச வரோன்றது? அப்போ ஏன் தேவனுடைய வார்த்தை எந்தளவுக்கு நம்ம அதிகமாக கேட்குறோமோ அப்போ விசுவாசம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். அன்றைக்கி நேரத்தில் இப்படிலாம் நம்ம பேசுகிறதுனால நிறைய பேருக்கு நம்முடைய பிரசவம் பிடிக்கிறது கிடையாது. என்னங்க இப்போ இவங்க பாருங்கள், ரொம்ப ஃபெய்த்தை மட்டும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுகிறாங்க, வலியுறுத்தி பேசுகிறாங்க நினைப்பா. கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் டச் பண்ணுறோம், எல்லாவற்றையும் தொடுறோம். நம்ம விசுவாசம் பேசுகிறத ஜபம் இல்லைன்னு சொல்லிடுறோமா? இல்லை, ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜபத்தை பற்றி நிறைய வேதத்தில் நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்குது. ஒரு சில நாட்களாக ஜெபத்தை பற்றி நிறைய சபையில் போதிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அப்போ ஜெபத்தில் ஒன்றுமே இல்லைன்னா பாருங்கள், ஏசுட்டு சீசர்கள் கேட்குறாங்க, இங்கே ஜெபிக்க போதித்து, எங்கள் ஜெபம் பண்ண போதிக்க கற்றுத்தாருன்னு சொல்கிறாங்க, போதிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு போதனையெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறார். இல்லைப்பா இது ஜெபம் வேணாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது விட்டுருப்பாரா? கிடையாது. இயேசுவே ஜெபத்தை ஹானர் பண்ணி பேசியிருக்கிறார். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபத்தை மட்டமாக பேசலை. என்ன சொல்கிறோம்? ஜெபத்துக்கு அடிப்படை விசுவாசத்துக்கு ஒரு அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்கு. விசுவாசம் எங்கேருந்து வரும்? கேள்வியினால் வரும். தேவனுடைய கேள்வி எங்கேருந்து வரும்? தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று போடப்பட்டிருக்குது. ஆகவேதான் அன்றைக்கு நேரத்தில் விசுவாசம் என்ன பண்ண முடிய கண்கள் குருடாக்கி வச்சுருக்கிறான். எந்த பக்கம் போகாமல் தேவனுடைய வார்த்தையின் பக்கம் போகாமல் குருடாக்கி வச்சுருக்கிறான். ஒன்லி ஜெபம் மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஒன்லி ஜெபம் மட்டும் பண்ணாதீங்க. ஜெபிச்ச பிற்பாடு விசுவாசம் தேவை, விசுவாசத்துக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. இதெல்லாம் மூணும் எப்போதுமே தேவனுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே எப்போதுமே ஒன்றோடு ஒன்று இப்படி பிணைஞ்சு போயிட்டு இருக்கும். இது வேணாம் அது வேணாம் நம்ம சொல்ல முடியாது. இது அவசியம், இதை மேற்கொள்கிறது அது வேணும். பாருங்கள், ஜெபம் வேணும், ஜெபத்துக்கு விசுவாசம் வேணும், விசுவாசத்துக்கு தேவனுடைய வார்த்தை வேணும். என்ன சொல்கிறோம்? சும்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சும்மா அழுதுகிட்டு இருக்காதீங்க. மக்கள் நினைக்கிறாங்க அழுதா கடவுள் மனம் இறங்கிடுவார். ஏன்னா சில நேரத்தில் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறதுனால சில பேர் அழுதா எப்படி மனம் இறங்கிடுறாங்களோ, அழுதா எப்படி சில பேர் பரிதாபப்படுறாங்களோ, அழுதா எப்படி சில பேர் இறக்கம் காமிக்கிறாங்களோ, அதே போல் ஆண்டவரும் அப்படி இறக்கம் காம்பார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்போதுமே பிரின்சிபல் அடிப்படையில் தேவன், அதாவது சில கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் தேவன் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்ன? ஜெபத்துக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசத்துக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். சும்மா ரொம்ப நாள் சும்மா தேவனுடைய வார்த்தை விசுவாசம் இல்லாமல் உபவாசம் போடுறது வேஸ்ட்டு. அப்போ உபவாசம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோமா? இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, உபவாசம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் தேவனுடைய விசுவாசம் தேவை, தேவனுடைய வார்த்தை அவசியம்னு சொல்கிறோம். இது இல்லாமல் அதை போகாதீங்க அப்படின்றோம், இது இல்லாமல் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே நம்ம ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுதான் பாருங்கள், வார்த்தை இல்லாமல் ஜெபத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா ஒரு பலனும் கிடையாது. என்ன சொல்கிறோம்? தேவனுடைய வார்த்தை இல்லாமல் என்ன தான் ஜெபம் பண்ணால் டைம் வேஸ்ட்டாக போகுன்றோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நேரமும் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு நேரமாக மாற்றப்படும். ஆகதான் பாருங்கள், தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபத்தில் தேவனுடைய வசனத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். வாக்கு தத்துவத்தை நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். அதுதான் பாருங்கள், இப்படி ஜெபம், தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் கொண்டு போகவில்லை என்றால் அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெபத்தில் போகும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அங்கேருந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். அப்போ புரியும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகதான் அவர் சொல்கிறத இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன் பாருங்கள். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். என்ன சொல்கிறார்? நினைப்பூட்டு அப்படின்றார். என்ன சொல்கிறார்? நான் என்ன உனக்கு வாக்கு கொடுத்தேன்னா அதை நினைப்பூட்டு. அதாவது நினைப்பூட்டுன்றதெல்லாம் கர்த்தரை மறந்துட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. கர்த்தருக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குது? பல பிரச்சனைகள் நேரத்தில் பிரச்சனையை பார்க்குறோமா, தேவனுடைய வார்த்தையை நமக்கு தெரிஞ்சிருக்குதான்றத நம்ம நினைப்பூட்டுதுமா. தேவன்கிட்ட சொல்ல, எனக்கு தெரியும் ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் உங்களுடைய வாக்கு தத்தத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை நினைப்பூட்ட வேண்டும். ஆக தான் சொல்லணும், கர்த்தாவே நம்முடைய வார்த்தை இப்படி சொல்லிக்கிறதே. அது ஜெபம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டி சொல்கிறது. ஆண்டவர் இப்படி வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குதே, உடன்படிக்கையில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீரே, உங்களுடைய வார்த்தையின்படி செய்யும். அதுதான் மரியாள் ஜெபம் பண்ணாங்க. தேவதூதன் சொன்ன உடனே சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதான் பாருங்கள் ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. ப்ரேயரில் போகிறப்ப பெஸ்ட்டு மெத்தடு அதுதான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வசனத்தை நாம் நினைப்பூட்ட வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தை ரொம்ப கர்த்தர் கனம் பண்ணுறார். சும்மா அந்த அழுகுறது, கூப்பாடு போகிறது, கத்துறது, அதுக்கெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எதை கர்த்தர் கனம் பண்ணுறாரு? வசனம் தெரியுதா, வார்த்தை தெரியுதா? வசனம் இல்லாமல் போகக்கூடாது. வசனத்தை நினைப்பூட்டுகின்ற ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஜெபம் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் பதிலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக இருக்கின்றது. ஆகதான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கூற வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்படி பேசும்போது பரலோகமே நமக்கு உதவி செய்கின்றது. சொல்லணும், பரலோகத்து தேவ தூதர்கள் எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? நீங்கள் உட்கார கண்ணீரை பிடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? கிடையாது பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய தூதர்கள், நமக்காக நியமிக்கப்பட்ட தேவனுடைய தூதர்கள், அவங்க எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? நம்ம பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒன்றும் பணிவிடை ஆவிகள்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு ப்ரொசீஜர் தான் தேவை, கோட்பாடு தான் தேவை. எதின் அடிப்படையில் வரீங்கன்றதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம போய் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நாள் நம்முடைய நேரத்தை வீணாக்கியிருக்கிறோம், நாட்களை வீணாக்கிருக்கோம். நானும் அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தெரியாமல் இருந்து எவ்வளோ நாட்களை வீணாக்கி போட்டேன். இது தெரிஞ்ச பிற்பாடு தான் பாருங்கள், ப்ரேயர்னு சொன்னாலே தேவனுடைய வசனத்தை நினைப்பூட்டுகின்ற ஒரு நேரமாக நாங்கள் பார்க்கின்றேன். அதுதான் பாருங்கள், நம்ம ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். இப்படி பேசும்போது என்ன நடக்குது? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் பேசுகிறோம் இல்லைங்களா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னொரு பிரமாணமும் வேலை செய்யுது. என்ன? பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. 2 பிரமாணமும் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை. இதெல்லாம் ஜெபத்தில் கொண்டு போய் மிங்கிள் பண்ணும்போது தான், கலக்கும்போது தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடியும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம வீணாக பயப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இயக்கி விடுறோம் பயப்படுறதுனால. இப்போ பயப்படுறது என்ன நடக்குது? பிசாசு நேர் வழியாக வர்றது போல கொல்லப்பக்க வழியாக வந்துடுறான். சொல்கிறாங்களே பின்பக்க வழின்னு சொல்கிறாங்கள, பின்பக்க வழியாக உள்ளே நுழைஞ்சிடறான். எப்படி உள்ளே நுழையிறான்? பயப்படுறதன் மூலமாக அதுதான் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தின் எண்ணம் உள்ளே வரும்போதே அப்பயே ஸ்டாப் பண்ணிடணும், சிறைப்படுத்தணும். அதான் படிச்சோம், நம்ம படித்தோம் இல்லையா? சிறைப்படுத்த வேண்டும். எப்போ சிறைப்படுத்தணும்? உள்ளே என்டர் ஆகும்போதே பிடிச்சிடணும். உட்கார வச்சு பேசிட்டு இருக்கக்கூடாது, உட்கார வச்சு நம்ம டீல் பண்ணிடக்கூடாது. அது அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தொடங்கிடணும் பாருங்கள். நான் உன்னை நிராகரிக்கேன், நான் உன்னை நிராகரிக்கிறேன், நீ என்கிட்ட வரத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஏசு நாமத்தில் வெளியே போ, எண்ணத்தை விரட்டி அடிக்க வேண்டும் இப்படி சொல்லி அப்போ பயப்படக்கூடாது. அதுதான் பைபிள் இதில் கர்த்தர் சொல்ல, பயப்படாதே திடமானதாக இரு. இந்த வார்த்தையை அடிக்கடி கர்த்தர் சொல்ல, பயப்படாதே திடமானதாக இரு, திரும்ப திரும்ப வரும். ஏன் கர்த்தர் அடிக்கடி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பாவம் மரணம் என்ற பிரமாணம்
நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுக்கு தான் பயப்படாத, திடமானதாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுக்கு தான். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இந்த முரண்பாடான பிரமாணம் தான் பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரழிவுகள்லாம் கொண்டு வந்திருக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகமாக்கும்போது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை செயல்படுத்துகிறோம். பயத்தை உள்ள விடும்போது நடக்கிற விஷயம் என்னென்னா, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி விடுகின்றோம். ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்றதுக்கு கவனமாக இருக்கணும். ஒரு வசனம் போவோம், மார்க் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் போவோம். மார்க் 4ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஓமை இந்த ஓமை கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து சரியாக விளங்கி கொள்வதற்கான இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஓமை. இந்த ஓமை நமக்கு தெரியல அப்படின்னா மற்ற ஓமையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்க்குறோம், இதையே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மற்ற ஓமையெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு கேட்டார் இயேசு கிறிஸ்து. இதே உங்களுக்கு தெரியலையே, மற்றதெல்லாம் எப்படி உங்களுக்கு விளங்க போகுதுன்னெலாம் இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார். அப்போ இந்த மார்க் புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வசனத்தை விதைக்க புறப்பட்ட ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விதைக்க புறப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது பின்னாடி எப்படி இயேசு விலைக்கு சொல்கிறாரு, வசனத்தை விதைக்கிறான் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், விதைக்கிற ஒரு மனிதனை மையமாக வச்சு வசனத்தை விதைக்கிறத பற்றி இயேசு பேசுகிறார். விதைக்கும் போது சில விதை வழி அருகே விழுந்துச்சு, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் கற்பாறை இடத்துல விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விளைந்ததுன்னு சொல்கிறார். விழுந்தது மட்டுமல்ல, எந்த இடத்துல விழுந்த விதை எந்த அளவுக்கு கனி கொடுத்தது என்பதை பற்றிலாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30, 60, 100மாக பலன் கொடுத்தது. அதாவது முழுமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றார். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, விழுந்த விதை, கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ரிசல்ட் தரல. அந்த இடத்துல பார்க்கும்போது அது அப்படியே போயிடுச்சு. அந்த விதையெல்லாம் ஒன்றுமே வளர முடியாத அளவுக்கு அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு. கொஞ்சம் வளர்ந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அது இறந்துருச்சு, அதனுடைய ஜீவன் இல்லாமல் போயிடுச்சு என்பதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது, ஏதுக்கு சொல்கிறார் இல்லையா. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், படிக்கிறேன் பாருங்கள், 13ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? எந்த ஓமையை? விதைக்கிறவனை பற்றி ஓமையை பற்றி பேசுகிறார். இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? நான் சொன்ன முன்னாடி அதான் சொல்கிறாரு, இங்கே ஏசு சொன்னதான் அப்போ சொன்னேன். சொல்கிறார், இதையே உங்களுக்கு புரியல, மற்றதான் எப்படி உங்களுக்கு புரியுன்றார். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த ஓமையை சற்று விலக்கி சொல்கிறார். என்ன படிக்கிறோம், 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கவனிச்சிங்களா? இதை கொண்டு வர வசனத்தை வசனத்தை கொண்டு வந்து விடுறார். வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகின்ற வழியருகானவர்கள். பாருங்கள், இப்படி வழியருகே விழுந்த விதை, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை, கற்பாறை உள்ள இடத்துல விழுந்த விதை அது எப்படி பலன் தர முடியும்? பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறார்ல, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயத்திலிருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏங்க, விழுந்த அதை எடுத்து போட்டால் எப்படிங்க அடுத்த அந்த இடத்துல விளைய முடியும்? விதை இருந்தால அந்த இடத்துல ஏதாவது ஒரு வளர முடியும்? விதை இல்லைன்னா எப்படி அந்த இடத்துல வளர முடியும்? ஒன்றுமே இல்லையே, எடுத்து போட்டுடுறானே, எந்த ரிசல்ட்டும் வராதே. இப்போ முதல்ல எந்த ஒரு தாவரமும் விளைய வேண்டும் என்றால் விதை அவசியம். விதை இல்லைன்னா முடியாது. ஏன் சொல்கிறாரு, விதைக்குதுப்பா, விதை வளையிருக்க போட்டாங்க, உடனே பிசாசாத எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்றார். ஆகதான் அது எப்படி விளையும்? விளைந்து எப்படி கனி தரும்? கனி தந்தால் எப்படி நமக்கு லாபம் உண்டாகும்? ஆகதான் பாருங்கள், பிசாசப்பட்டு சொல்கிறாரு, அவன் இப்படி கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்கிறான்? உள்ளே விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு, அதாவது வசனம் விதைக்கப்பட்டதை அதை எடுத்து போடுறதுக்கு அவன் பிரயாசம் எடுத்துக்கிறான். பிசாசு பாருங்கள், ரொம்ப பெரிய பொய்யை கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். மிகப்பெரிய அண்டப்புழுவன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த அண்டப்புழுவன் யாருன்னா அந்த பிசாசு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பிசாசு சொல்கிறான்னா அப்படி நம்பிடக்கூடாது. அவன் சொல்கிறது எல்லாமே புருடா தான், கப்ஸா தான். அண்டப்புழுவன் எல்லாவற்றையும்
தப்பு தப்பாகவே பேசிகிட்டு இருப்பான் பாருங்க. அன்றைய நேரத்தில் பாருங்கள் எப்படின்னா அடிக்கடி சொல்லுவான், நீங்கள் தோற்று போவீர்கள்னு சொல்லுவான். நீ அவ்வளோதான், நீ தோற்றுருவ, நீ காளி அப்படின்னுவான் அவன். நல்லா கவனிங்க, எப்போல்லாம் பிசாசு ஒரு காரியம் சொல்கிறானோ நம்முடைய வாழ்க்கையில் அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும். பிசாசு ஏதாவது தோற்று போவீர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதை அவன் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் என்ன சொல்கிறான், நம்ம வெற்றி அடையக்கூடாது என்பதற்காக நீங்கள் தோற்று போவீர்கள்ன்ற ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறான் அவன். நம்ம என்ன பண்ணுறோம், அவன் சொல்கிறதுக்கு ஜால்ட்ரா போட்டுட்டு ஆமாம் நான் தோற்று போயிடுவான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிடணும். நல்லா கவனிக்கணும், பிசாசு ஒரு காரியம் சொல்லுவான், அவன் பொய்யன், நீங்கள் தோற்று போயிடணும்னு நீங்கள் சொல்லணும். இல்லை, கிடையாது. என் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன் என் தேவன் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவன் என் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அவன் ஏதாவது ஒரு காரியத்தை அவன் மைண்டில் போட்டான்னா நீ தோற்றுருவ, ஒன்றுக்கு லாய்க்கப்பட மாட்டேன், உனக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொன்னால் இல்லை என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறேன், என் தேவன் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை வரவேற்பு கொடுத்துட்றோம். அன்றைய நேரத்தில் பாருங்கள், நீங்கள் சுகமே ஆக மாட்டீங்கன்னு சொல்லிடுவான். நிறைய பேருடைய லைஃப்பில் சில வியாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அவுட்டு, இதுக்கெல்லாம் சுகமே ஆகாதுங்க. நாங்களும் பார்த்துருக்கோம், இப்படிப்பட்ட வியாதி வந்துச்சுன்னா அவ்வளோதான், எவ்வளோ பேர் செத்து போயிருவாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கவனமாக கேளுங்க, நானும் சொல்லிட்டேன் முன்னாடி அவன் பொய்யன்னு. சுகமாக மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் சுகமாக போகிறீங்க அதனால தான் சுகமாக மாட்டீங்கன்னு சொல்கிறான். உங்கள் காதில் என்னைக்காவது இன்றைக்கி அவ்வளோதான் நான் முன்னுக்கு வர மாட்டேன் சுகமாக மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், இல்லை நான் சுகமாவேன். அந்த பொய்யை உங்கள் காதுலேயே பிசால் சொல்லுவான், அதை ஏற்றக்கூடாது. தேவன் சொல்கிற வார்த்தை என்ன, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். நீங்கள் சொல்லணும் பலவான், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறேன் என்னை பார்த்து, பராக்கிரமசாலியே, தமிழில் யூ ஆர் எ மைட்டி வாரியர் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. பராக்கிரமசாலி, யுத்த வீரன், மிகப்பெரிய பலம் நிறைந்த யுத்த வீரன். ஆகதான் பாருங்கள், எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு டெக்னிக்கை புரிஞ்சுக்கிங்க. பிசாசு எப்போல்லாம் ஒரு காரியத்தை ஒரு நெகட்டிவான காரியம் சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்க போகிறதுனால அதுக்கு எதிர்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்கெலாம் என்ன சொல்கிறாங்க, சுகரு கூட என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு சொன்னது அவன் தான் சொன்னான் அப்படின்றாங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தான் பாருங்கள், அவங்க டாக்டருங்க சில பேர் சொல்கிறாங்க, சில கொஞ்சம் நல்லா வளர்ந்தவங்க நல்ல அனுபவசாலிங்க சொல்கிறாங்க, டாக்டருங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர்த்து சாப்பிட்டாலே போதுங்க வியாதி சுகமாயிருன்றாங்க. சில நல்ல ஒரு மருத்துவத்தில் திறம்படைத்த அனுபவசாலிங்களாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதே போல் நம்ம பிசாசு ஒரு பொய்யன், அதனால் எல்லா டாக்டரும் பொய்யன்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வேறு லியோ பாஸ் சொல்லிட்டாரு, நீங்கள் மாற்றி பேசி விட்றாதீங்க. என்ன சொல்கிறேன் கவனிங்க. நீங்களாம் சுகர் வியாதி வந்துச்சுன்னா அதை குறித்து பயப்படக்கூடாது என்பதற்காக, பயத்தை உள்ளே விட்டுறக்கூடாது என்பதற்காக அநேக நல்ல அனுபவசாலிகளான மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டை தான் நான் உள்ளே சொல்லணுடைய, நான் கப்ஸாக விட்டுக்கிட்டு இருக்குல்ல. அதனால் எதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான காரியம் நடக்க போகுதுன்றது நெகட்டிவாக வருது, நெகட்டிவாக உள்ளே நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளே விதைக்கப்பட்ட வசனத்தை பிசாசு எடுத்து போட வகை பார்த்துட்டு இருக்கிறான்றது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் விதைக்காவிட்டால் 30, 60, 100 பலன் கொடுக்கவே முடியாது. நெகட்டிவான காரியம் வரும், அதெல்லாம் நிராகரிச்சிடணும். இல்லை, இது என்னுடையது கிடையாது, என் தேவன் இப்படி சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் என்று சொல்லணும். இப்படி சொல்லும்போது என்ன நடக்குது, தேவன் உங்கள் வாழ்க்கையில் நியமித்த ஆரோக்கியம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, சுபிட்சம், நன்மைகள், இது எல்லாமே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் விளங்குறத, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு பிசாசுக்கும் நல்லா தெரியும். எல்லா நன்மைகளும் பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மீது வர பண்ணுவேன். எரேமியாவில் அப்படியே சொல்கிறார், என்னென்னலாம் நான் அவர்களை குறித்து நன்மைகள் சொன்னனோ அத்தனை நன்மை அவர்கள் மேலே வர பண்ணுவேன் அவரே சொல்லிட்டார். அப்படின்னா மீறி பண்ணுவாரா? நன்மைக்கு மீறி பண்ணுவாரா? அவரே சொல்லிட்டார்ல, நன்மையும் கிருபையும் உன்னை தொடருன்னு சொல்லிட்டாரே. தமிழில் கூட சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஆங்கிலத்தில் ஒன்லி, நன்மை கிருபை மட்டுமே, இது மட்டுமே நன்மை கிருபை. அதுவும் அப்படியே கொசுறு மாதிரி இப்படி தீமை வரும்னு போடல பாருங்க. நன்மை கிருபை மட்டுமே உன்னை தொடர்ன்னு சொல்லியிருக்கிறாரே.
அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான், நெகட்டிவான காரியத்தில் கொண்டு வந்து உள்ளத்தில் பயத்தை உண்டு பண்ண பார்ப்பான். நீங்கள் அதுக்கு இடத்தை உள்ளே விடவே கூடாது. கவனமாக கேளுங்க. இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, மார்க் 4 என்ன நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச போதனையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. விசுவாச போதனைக்கு முக்கியமானது என்ன? வசனம். வசனத்தை விதைக்கிறாரு. வசனத்தை ஒரு ஒரு விதையை விதைக்கிறான், வசனத்தை விதைக்கிறான். அந்த விதையானது சில இடத்துல வழியருகே விழுந்தது, கற்பாறை நிலத்தில் விழுந்தது, முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த சொல்கிறாரு, 1 30, 1 60, 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றார். இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டிங்களே, இந்த வசனம் எப்படி அவங்க உள்ளத்தில் செயல்படுதுன்னு நம்ம காமிக்க வர்றார். திரும்ப கீழே போகிறோம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 27 இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்த அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? திரும்ப சொல்கிறார், அது ஒரு கடுகு விதை. திரும்ப அங்கே கொண்டு விடுறாரு பாருங்க. இப்படி கேட்டுட்டு வரும்போது பாருங்க 34, உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்திலேயே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்னன்னா, இவ்வளோ நேரம் டீச்சிங் கேட்டீங்களே, இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பாருங்கள், சொன்னது யார்? தெய்வகுமாரன். சொன்னது யார்? சிருஷ்டி கர்த்தா. சொன்னது யார்? கடவுள், தேவன் சொல்லியிருக்கிறார் வந்து. அப்போ சொன்னது கர்த்தர். அப்போ நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அலை அடித்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கூட வர்றது கர்த்தர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது கர்த்தர். அந்த இடத்துல பார்க்குறோம், மிகப்பெரிய புயல் காற்று வருகிறது, மிகப்பெரிய கப்பலையே கவிழ்ந்து போட்டு கப்பலையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு புயல் வருது. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயரே, நாங்கள் கப்பலின் பின்னணித்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தால் அவர்கள் அவருடைய எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ நேரம் டீச்சிங் பண்ணிட்டு அவங்கள ப்ராக்டிக்கலில் கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா நல்லா கவனிக்கணும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னது கர்த்தர். கூப்பிட்டுட்டு வர்றாருன்னா உங்களை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? அதான் கேள்வி. அக்கறைக்கு போவோம் வாருங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறார்ல, சொன்னது கர்த்தர் தானே, உங்களை பாதியில் விட்டுருவாரா? அநேக நேரத்தில் விசுவாசிக்க நல்லா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் பாதியிலே விட்டு விடுவார். கிடையாது. தேவன் எப்போதுமே மனிதனை போல கிடையாது. மனுஷன் தான் பாதியிலே விட்டுட்டு போவான். ஆனால் கர்த்தர் பாதியிலே விட்டுட்டு போகிற கடவுள் கிடையாது. பாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னது அவர் நிச்சயம் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசம் அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் அவங்க வந்து சிந்திக்க தெரியல, அது யோசிக்க தெரியல. அவங்களுக்கு வந்து அநேக பிரச்சனை வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு? ஏன் காற்று அடித்தது, ஏன் புயல் வந்துச்சுன்னா, உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போட ஏகப்பட்ட புயல் வர ஆரம்பிக்குது, பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் பாருங்கள், அவர்கள் விசுவாசமற்றவர்களாகி, விசுவாசம் போச்சு. விசுவாசம் போனதுனால நாங்கள் மடித்து போகுது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கூச்சல் போடுறாங்க, கத்துறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்றாங்க. வந்து என்னன்னா, இவன் பேசுகிற பேச்செல்லாம் தெரியுதுன்னா, இவங்க சாக போகிறோன்னு சொன்னது மட்டும் இல்லை, தீர்மானமே பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏசு என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னார்ல. சாகடிக்க விட்டுருவாரா? உங்களை கொன்றுவாரா? கிடையாதுங்க. இல்லை காற்று கொன்றுமா, இல்லை புயல் கொன்றுமா, இல்லை அந்த இடத்துல இருக்கிற பிசாசு கொன்று போடுவானா? அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு கூட்டிகிட்டு போனது கர்த்தர். ஆகதான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகின் பின்னணித்தில் தலையணை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் தூங்கிட்டு இருக்கிறார், சொன்னவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம அக்கறைக்கு போய் சேருவோம். பாருங்கள், அவ்வளோ காற்று அடித்து புயல் அடித்தாலும் அவருக்குள்ளே எந்த ஒரு பயமும் கிடையாது. வந்து அந்த இடத்துல இவங்களுடைய டெஸ்ட், அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறார். வந்து சீசர்கள் பார்க்குறோம், அவசரமாக எழுப்புறாங்க.
எழுப்பி நாங்கள் சாவு போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? அதாவது என்ன நடந்துச்சுன்னா, இவர்கள் மோசமான சூழ்நிலையை அரவணைத்து கொண்டார்கள். அதை இறங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. நெகட்டிவ் பிற்போக்கான சூழ்நிலைகளை பிடிச்சிக்கிட்டாங்க. வந்து அங்கே இருக்கின்ற சுழல் காற்றையும் கடலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாலும் அதை எப்படி விசுவாசிப்பதுன்னு தெரியல, அது எப்படி நம்புறதுன்னு அவங்களால தெரியல. பேசுகிற பேச்சு சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, இப்படி பேசுறதுனால என்னன்னா அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருந்த அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க, உள்ள இருக்கிற அவநம்பிக்கையை கட்டவிழ்த்து விடுறாங்க, அதைரியத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. நேரத்தில் வாயால் தாங்க எல்லாத்தையுமே பண்ணுறோம். பிற்போக்கான சூழ்நிலை எப்படி உருவாக்கணும்? வாயை திறந்தால் பிற்போக்கான சூழ்நிலைகளையே உருவாக்கி விடுகின்றோம். இங்கேயும் அப்படி நடக்குது. கவலை இல்லையா, சாக போகிறோமே, மூழ்க போகிறோமே, வாயை திறந்து பிற்போக்கான வார்த்தைகள்லாம் பேசி பேசி அவர்கள் வாழ்க்கையில் பிற்போக்கானதை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் இந்த சீசர்களைப் போலவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர் இப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை தேவன் வாக்கு தத்துவம் பண்ணின உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்வார், சிறப்பானதை நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிற்போக்கான சூழல் வரும். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்று போகும்போது சில சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் பிற்போக்கான சூழ்நிலைகளை நம் அரவணைத்து கூடாது, அதை பேசக்கூடாது, அதில் நடக்கக்கூடாது, சில காரியத்தை நம்ம சொல்லிடக்கூடாது, தீர்க்க தரிசனம் சொல்லிடக்கூடாது. சில இதில் பாருங்கள், சில விசுவாசிங்க பாருங்கள் எப்படி அன்னைக்கு சீசர்கள் பேசுகிறோம், இன்றைக்கி விசுவாசிங்க இப்படி பேசுகிறாங்க. ஆண்டவரே என் வியாபாரம் நஷ்டமாகி விட்டதே அப்படின்னு வாங்க. இல்லை, கையின் வேலை கையின் பிரயாசத்தில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கவலை இல்லையான்னு வாங்க. என் வியாபாரம் இப்படி போச்சு, உங்களுக்கு கவலை இல்லையா? யார் சொன்னா? ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சில இடத்துல அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். சில இடத்துல ஏன் சில விஷயங்கள் பிஸ்னஸில் சில டல்லாக போகுதுன்னா விசுவாச பீரியட் என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் டல் இல்லை, என் கர்த்தர் நல்லவர், இந்த வேலையை கொடுத்த அவர் தான், இந்த வேலையில் கைட்டு சென்ற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ விட்டுருவாரா? இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒருவேளை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டல்லாக இருந்தாலும் முடிவில் 20ஆம் தேதிக்கு மேலே நல்ல அமோக விளைச்சலை நான் பார்ப்பேன், அமோக வெற்றியை பார்ப்பேன். விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கணும். சில பேர்லாம் பாருங்கள், என் வீட்டுக்கார் இப்படி போயிட்டுருக்கிறாரு, உங்களுக்கு கவலை இல்லையா? இல்லை, அதெல்லாம் பேசக்கூடாது, தப்பான வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது. சில பேர்லாம் பாருங்கள், நீர் எங்கே இருக்கிறீர், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படி விட்டுட்டீங்களா, இவங்கள போல் கவலை இல்லையா, கவலை இல்லையா? நிறைய இடத்துல ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டுருக்குறோம். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகின்ற அன்றாட பிரச்சனைகள் நிஜம், நான் பொய்ன்னு சொல்லலை. சிலது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இது டூப்புன்னு நான் சொல்ல வரல, எல்லாம் நடக்குது, உண்மைதான். ஆனால் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனுடைய வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் பிரச்சனை உண்மைதான், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, உங்கள் பிரச்சனைக்கு பதில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யக்கூடியதாக மாறும். ஆமென். நல்லா புரிஞ்சு உங்கள் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மனதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை உள்ள கொண்டு போய் வைக்கணும். சீசர்கள் இப்படி தான் பாருங்கள், விசுவாசத்தை நிராகரித்து பயத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். பயம் உள்ள போச்சு. ஆகதான் பாருங்கள், எழுமி நின்று ஏன்பா விசுவாசம் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த இடத்துல படிக்கிறோம் இல்லையா, அவர் காற்றை அதிட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அன்றைக்கு நேரத்தில் சில சூழ்நிலைகள் வரும்போது பிசாசன் சூழ்நிலை வைத்து சில தவறான காட்சிகள்லாம் அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பான், தவறான காட்சியெல்லாம் கொண்டு வருவான். நான் சொல்கிறேன், தவறான காரியங்களெல்லாம் கேட்டுட்டு அதையே நீங்கள் தியானித்து கொண்டிருக்கக்கூடாது, அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தவறான காரியங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு போகிற வீட்டில் போகும்போது சில தவறான காரியங்கள் கேட்க தோணும், ஆனால் அது கேட்கக்கூடாது, அதை தியானிக்கக்கூடாது, அதையே பேசக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன், விசுவாசம் எப்படி வருது, கவனமாக கேளுங்க. விசுவாசம் எப்படி வருது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசம் வருது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்.
தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த பிற்போக்கான வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதை பேசுறதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தில் வைத்து அதை நாம் பேச வேண்டும். அப்படி பேசினா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயமும் வெளியே ஓடுறதை நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்போம். ஜெயத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நேரத்தில் பாருங்கள் என்ன எதிர்பார்த்தார், யாராவது எலும்பி இன்னும் பேசியிருக்க மாட்டாங்களா அப்படி எதிர்பார்த்தார். ஒரு பேதுரு பேசியிருக்க மாட்டாரான்னு பார்த்தார். சரி பேதுரு மற்ற யாரோ ஒருத்தராவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, 12 பேர் கற்றுக் கொடுத்தோம், ஒருத்தனாவது நம்ம சொன்னதை வார்த்தையை பிடிச்சிக்கிட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பார். அதனால தான் அதட்டுறார். அந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா, அவங்கள அதட்டி இவ்வளோ நேரம் வந்து நேரம் கணக்கு எடுத்து பார்க்காம இவ்வளோ காரியம் சொல்லி கொடுத்துருக்க, நீ பாட்டுக்க எப்படி நடந்துகள் சொல்லி அதட்டுறார். வந்து உங்களுக்கு விசுவாசம் எங்கே போயிட்டுரு. இவங்க ஒருவேளை இவங்க சீசரில் யாராவது ஒருத்தர் எழுப்பி பேசியிருந்தா கூட நான் சொல்கிறேன், இயேசு எப்படி சொல்லி அதட்டி நின்றுச்சோ அதே போல் யாரும் ஒரு சீசன் எழுப்பி பேசியிருந்தா கூட அப்படியே நடந்துருக்காது. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஏன் இப்படி பேசாமல் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு வந்து. ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அதை தியானிங்கள், இருதயத்தில் வைத்து பேசுங்கள். இப்படி பேசும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணுற இயக்கி விடுகிறீர்கள். அது மட்டுமல்ல, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில் மேலோங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே பயம் நிர்மூலமாகும், பயம் இல்லாமல் போகும். ஆகவே தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்து பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணணும், அதை இயக்கணும், அதை செயல்படுத்தணும். உங்கள் உள்ளத்தில் அந்த சக்தியை செயல்படுத்தும் போது தான் உங்கள் உள்ளத்தில் எழும்பியிருக்கிற பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம்லாம் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிட்டிங்களா? இதுதான் முக்கியம். இது தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பிற்போக்கான காரியத்தில் உள்ள வச்சு அதை தியானிச்சுட்டு அதை பேசிட்டிங்கன்னா பாவம் மரணம் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கவனிக்கணும். ஆகுவதை நீங்கள் முடிவு பண்ணணும். அதை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு பண்ணணும். நான் என் வாழ்க்கையில் வந்து இனிமேல் வந்து பிற்போக்கான காரியத்தையும் பித்தால் சொல்கிற காரியத்தையும் கேட்டு அதை தியானிச்சுட்டு அதை பேச மாட்டேன். அப்படி பேசுனீங்கன்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்யும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மேற்கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தை எடுக்கணும், அதை கேட்கணும். அதை கேட்கும்போது தான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். விசுவாசம் வந்தாலே போதும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயம்லாம் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். அங்கே பயத்துக்கே வேலை இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் காலாகாலமாக எல்லா பயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் நிர்மூலமாக்க முடியும். ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஏதோ விசேஷ நாட்களில் வந்து கேட்கறது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும். என்னுடைய ஆசை நீங்கள் பயத்தில் வாழக்கூடாது. என்னுடைய ஆசை நீங்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று போடப்பட்டிருக்குது. நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழியே விசுவாசம் தான், வேறு வழி கிடையாது. பயம் இருந்துச்சுன்னா பிழைக்க முடியாது. பயத்தால் சாக தான் முடியும், ஆனால் விசுவாசத்தால் வாழ முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? பயத்தில் வாழ்ந்து சாக போகிறீங்களா, இல்லை விசுவாசத்தில் வாழ்ந்து பிழைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி இனிமேல் வந்து பிசாசு சொல்கிற இந்த பிற்போக்கான காரியங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டேன், இதெல்லாம் கேட்டு என் இருதயத்தில் வச்சு தியானிக்க மாட்டேன், அது பேச மாட்டேன்னு முடிவு பண்ணணும். சரி, முடிவு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே வாழக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை எடுப்பேன், இதை கேட்பேன், இதை இருதயத்தில் வச்சு தியானிப்பேன், இதை பேசுவேன்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு அப்படியே எம்டியாக விட்டுறக்கூடாது. எம்டியாக விட்டால் அது பெரிய பிரச்சனை. அதுதான் தேவனுடைய வார்த்தை எடுக்கணும். இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பிரசங்கத்தெல்லாம் யூடியூப்பில் விட்டுருக்குறோம். அதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. கேட்கும்போது நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். அதை தியானிக்கும் போது விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கும். மிகப்பெரிய சக்தி உங்கள் உள்ளத்தில் எழும்புறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த பயம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு, அதாவது தேடியும் காணாதிருப்பாயின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எழும்புற பயம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு உங்கள் விசுவாசம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். ஆகவே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்திற்கு அதிக நேரம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்டு அதை தியானித்து அதை பேசி 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 தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுருவாங்க. ஒரு நன்மை மட்டும் இல்லை, பணம் மட்டும் கிடையாது, எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நம்ம எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அநேக நேரங்களில் அது இருக்கிறது என்பதை நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணாமலே விட்டுவிட்டோம். எங்களை மன்னியும். அநேக நேரங்களில் மனதில் எழும்பின பாவ மரணம் என்ற பிரமாணங்களை நாங்கள் அதிகமாக செயல்படுத்தி விட்டோம். இன்றைக்கு அது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு நேராக நடத்துகிறதை நாங்கள் கண்டுகொண்டோம். இனிமேல் நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவர். இனிமேல் எங்கள் உள்ளத்திலே அந்த பிரமாணம் வேலை செய்ய இடம் கொடுக்க மாட்டோம். இனிமேல் எங்கள் மனதிலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அதற்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். அதை இருதயத்தில் வைத்து தியானிக்கப் போகின்றோம். அதையே பேசப் போகின்றோம். ஆண்டவரே, இப்படி நாங்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்கு உள்ளாக இருக்கின்ற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மெருகூற்றி அதை வளர்த்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் உண்டான பல்வேறு தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்கப் போகிறோம். ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவரே, நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாளராக இருந்து பக்கபலமாக இருந்து அவர்களை நடத்த வேண்டிய வழியை கர்த்தரை நடத்தி அவர்களை போதித்து அவர்களுக்கு கர்த்தாவை தேவையான சகல நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுப்பீராக. நீ சொன்னீரே, நான் அவர்கள் மீது சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மீது வரப்பண்ணும் என்று சொன்னீரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய நன்மைகள், நீர் சொன்ன எல்லா நன்மைகளும் வந்து அவர்களை மூடிக்கொள்ளட்டும். அவர்களை தொடர்ந்த எல்லா தீமைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தீமைகள் வந்த இடமே தெரியாத அளவுக்கு மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, மிகப்பெரிய நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை உண்டாகட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுபிட்சத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்க்கட்டும். பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் பார்க்கட்டும். கர்த்தாவே, நன்மைகளால் உங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.